பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் அகிலன், வணக்கம் சார். ஆளுநர் பற்றிய சர்ச்சை மீண்டும் எழுந்திருக்கு. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை பதிவு செய்து பாரதிய சனாதன பாரம்பரிய துறவி அப்படின்னு மென்ஷன் பண்ணி மரியாதை செலுத்துக்கிறோம் அப்படிங்கிற பதிவை போட்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக காவி உடைய திருவள்ளுவருக்கு அணிவிக்கிற அந்த பழக்கம் குறிப்பா இந்துத்துவவாதிகள் கிட்ட இருக்கு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? வேணுகோபால் சர்மா இந்த திருவள்ளுவர் படத்தை டெபிக் பண்ணார். திருவள்ளுவர் எப்படி இருந்தா யாருக்குமே தெரியாது. அவர் 2300 வருஷத்துக்கு முன்னே இருந்த அவர் பேரே யாருக்கும் தெரியாது. அவர் வள்ளுவர் கம்யூனிட்டியை சேர்ந்ததுனால வள்ளுவர் என்று அழைக்கப்பட்டார். குறள் எழுதினார். அது குறள் அவ்வளவு உன்னதமான ஒரு நூலாக இருந்ததுனால திரு அடைமொழியோட திருக்குறள்னு சொன்னோம். அதே மாதிரி திருக்குறளை எழுதின வள்ளுவர் கம்யூனிட்டியை சேர்ந்த இவரை திருவள்ளுவர்னு சொல்லி அழைத்தோம். அப்போ அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா அந்த எப்படி அவர் எழுதினாருங்கிற அடிப்படையில் வேணுகோபால் சர்மா அது காமராஜ் காலத்தில் ஆரம்பித்து பக்தவச்சன் காலத்தில் அது நிறைவு பெற்றது. அந்த பிக்சரை திறந்து வச்சது அன்றைக்கு இருந்த இந்திய குடியரசுடைய துணைத் தலைவர் திரு ஜாகிர் ஹுசேன் அந்த படம் திறந்து வச்சார். இதுதான் அஃபிஷியலி அக்செப்டட். திருவள்ளுவர்னா எப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தா, இப்போ நான் கூட ஜெர்மனியில் ஒரு திருவள்ளுவர் சிலை கொடுத்தேன். அது அந்த காலத்தில் எலியட்னு ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் 2 தங்க நாணயம், 4 தங்க நாணயம் திருவள்ளுவருடைய இன் ஆனர் ஆஃப் திருவள்ளுவர் வெளியிட்டார். அதில் 2 லண்டன் மியூசியத்தில் இருக்குது, 2 கல்கட்டா மியூசியத்தில் இருக்குது. கண்டுபிடிக்க முடியல 2 எங்கே இருக்குன்னு. ஆனால் அதனுடைய படத்தை மகாதேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் போட்டிருந்தார். அதில் தாடி மீசையெல்லாம் இல்லாமல் வள்ளுவர் இருக்கார். ஸோ நான் அங்கே அனுப்பும்போது சொன்னேன், எப்படி இருக்கார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது வள்ளுவர். அப்படி இருக்கும்போது தாடி மீசை இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதர், நான் ஒரு தனிப்பட்ட மனிதர், நான் அது மாதிரி செய்யலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமான ஒரு பொசிஷனில் இருக்கவர், இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தபால் தர போட்டதுன்னா அந்த வேணுகோபால் சர்மா எப்படி கொடுத்தாரோ அப்படித்தான் போட்டிருக்காங்க. இப்படி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை அதில் வெள்ளாடை அணிந்திருக்கிறாரு. அதை இது காவியாடை போட்டு கவர்னருடைய மாளிகையில் அதை திறந்து வைக்கிறதுங்கிறது இந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறது. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த காவியுடைய எதுக்காக அணிகிறாங்க, அவங்கள பொறுத்த மட்டும் காவி சனாதனத்துடைய உடை. அதனால காவி உடை அணிகிறதுங்கிறத விட ரொம்ப முக்கியமானதுன்னா சனாதன குரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போது சனாதனம் இதை நான் 10-15 இதில் விவாதங்களில் கலந்துக்கிட்டதில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நான் பகவத்கீதாவில் கிருஷ்ண பெருமான் சொன்னதாக போட்டிருக்கு, யார் எந்த தொழிலை செய்யும் வல்லமை படைத்தவர்கள் என்றார்ந்து அவர்களை அந்த தொழில் செய்வதற்கு படைத்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றதா போட்டிருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னா, ப்ரீ டிட்டர்மின்ட். ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இப்படித்தான் இருப்பார்னு தெரிஞ்சு அவர் அந்த தொழிலுக்குன்னு சொல்லி பகவான் படைச்சார் அப்படிங்கிறது. பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. சனாதனத்தை இது வர்ணாசிர தர்மம். நான் கேட்ட கேள்வி எல்லாம், சனாதன தர்மம் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா? இதுக்கு ஒரு பதில் தான் சொல்லணும். எஸ் ஆர் நோ, அவ்வளோதான் சொல்லணும். ஆமாங்கணும் அல்லது இல்லைங்கணும். சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ நான் ஆதரிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். பகவத்கீதையில் கிருஷ்ணனே சொன்ன மாதிரி எழுதியிருக்கீங்களே, இதுதானே சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தா, இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க அதுக்கு கிருஷ்ணன் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லணும். சொல்ல முடியாது. பகவத்கீதையில் அது இருக்குது. இத்தனை வருஷமா அது சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு பதில் யாரும் சொல்றதே கிடையாது. எழுந்து ஓடுறாங்க, பதில் சொல்லாமல் மழுப்புறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, அடிப்படையில் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிற சனாதன தர்மம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்ன திருவள்ளுவர் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிற சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறாரா? நிச்சயமா இல்லை. அப்ப சனாதனத்தின் குருன்னு சொல்றது அண்டப்புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு புழுகு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற குறளையே இதுதான் கீதையில் சொல்லுது அப்படின்னு நேற்று ஒரு விவாதத்துல ஒரு அரசியல் விமர்சகர் பேசினார். ஆமாம், கதை விடுறாரு. ஏன்னா நான் கீதை என்ன சொல்லுது நான் சொன்னேன்ல. கீதை பகவான் சொல்றாரு, யார் எந்த தொழிலில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அறிந்து அவர்களை அந்த தொழில் செய்யுமாறு படைத்தேன் அப்படின்னு சொன்னார்னா, சில பேரை பிராமணராக படைத்தேன், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் செய்ய தெரியும். எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். சில பேர் சத்திரியராக படித்தேன், சில பேர் வைத்தியராக படித்தேன், சில பேர் சூத்திரராக படித்தேன்னு கடவுள் சொல்றதா சொல்லியிருக்காங்க. இதை விட்டுட்டு இது பகவத்கீதை எல்லாரும் சமம்னு சொல்லுதுன்னு சொல்லி யாராவது சொன்னார்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லட்டும் பார்ப்போம். எந்த ஸ்லோகம் பகவத்கீதை மனிதர்கள் எல்லாரும் சமம்னு சொல்லுன்னு சொல்லட்டும் பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா சனாதனம் இப்போ இன்னொன்று என்னன்னா, சனாதனம் எத்தனையோ நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கு. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க.
அதிதிங்கிற வந்து தெய்வத்திற்கு ஒப்பானவன்னு சொல்லியிருக்காங்க. உலகமே ஒரு குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சனாதனம் சொல்ல நல்ல கருத்துக்கள். ஆனால் இந்த கருத்துக்கள் மற்ற மதங்களாலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சனாதனம் மட்டும் சொல்லல. மற்ற மதங்கள்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை சனாதனம் மட்டும்தான் சொல்லுது. அது என்னது? வர்ணாசிர தர்மம். பிறப்பாலேயே சில பேர் உயர்ந்தவர், சில பேர் தாழ்ந்தவர் சொல்லி சொல்லுது. இப்போ அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் ப்ரீ டிட்டர்மிண்டா ஒவ்வொருத்தரும் இந்த தொழிலாம் செய்யணும்னு சொல்லி இருந்திருந்தா ஆர்.என். ரவி வந்து ஐபிஎஸ்க்கு வந்திருக்க முடியாது, ஜி பாலச்சந்திரன் வந்து ஐஏஎஸ்க்கு வந்திருக்க முடியாதுல்ல. எங்களுக்கு என்ன தொழில்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தா அந்த தொழிலைத்தானே நாங்க ரெண்டு பேரும் செய்யணும். அதனால இப்படிப்பட்ட வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கின்ற சனாதன தர்மத்தின் குருன்னு சொல்லி அவர் சொன்னார்னா, இப்ப நம்ம இவற்றை வந்து ஆளுநர்கிட்ட வந்து என்ன நான் பார்க்குறேன்னா, எதையாவது ஒன்று தூவி விட்டு போயிடுறது, அடுத்து அதுக்கு எதிர்வினை வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல திறமை இல்லாமல் இருக்காரா? ஒரு காலத்தில் என்ன சொன்னாரு? தமிழகத்துடைய கல்வி நிலையம் ஒன்று கூட முதல் 100 இடங்கள்ல இல்லைன்னு சொன்னார். அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்னார், ஏன் இது பிரசிடென்சி காலேஜும் லயோலா காலேஜும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்குது உங்களுக்கு தெரியாதா? ஐஐடி சென்னை எத்தனை வருஷமா தொடர்ந்து முதலிடத்துல இருக்கு. மேலாண்மை கல்வி கற்றுத்தருகிற அரசு கல்வி நிலையங்களும் தனியார் கல்வி நிலையங்களும் முதல் 100 இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியாதான்னு ஆதாரப்பூர்வமா சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆளுநர் என்ன பண்ணாரு? அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு. பதிலே சொல்லல. அப்ப இவர் எப்படி நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியும்? அவர் இருக்கிற இடத்தினால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா சரி யாரோ ஒருத்தர் ஏதோ உளறிட்டு போறாரு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். இது மட்டும் இல்லை, இவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, ஜல்லிக்கட்டு சனாதனத்தின் வழி வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. திருவாய் மலர்ந்து அருளிட்டாங்க ஜல்லிக்கட்டை பத்தி. எதை விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே சேர்த்துதான் சொல்றாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு சனாதனத்தின் வழி வந்ததுன்னு சொல்லி ஒருவேளை எதனால சொல்றாங்கன்னா, ஜல்லிக்கட்டு வந்து சில பேர் மட்டும்தான் செய்யறாங்க, ஜல்லிக்கட்டு சில பேர் செய்யறதுனால சில பேர் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கா? நம்முடைய முதல்வர் என்ன சொன்னாரு? ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, அதில் ஆர்வம் உள்ள எல்லோருமே அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் உண்மை, அதுதான் சரி. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி போச்சுன்னா எதை வேணாலும் சொல்லிடலாமே, சனாதனம் சொல்லிடலாமே. இதுல வந்து தட்சிணை ஒண்டியில போடாதீங்க, தட்டில் போடுங்கன்னு சொன்னா அதுதான் சனாதன தர்மம் சொல்லலாம். அந்த தட்டை வந்து ஏந்து உரிமை பெற்றவர்கள் சில பேர் மட்டும்தான் அதுதான் சனாதன தர்மம் சொல்லலாம். அதெல்லாம் ஏத்துக்கிறோம். அதுதான் சனாதன தர்மங்கிறது நாங்க மறுக்கல. நாங்க எதை ஏத்துக்கலாம், சனாதன தர்மத்தை நாங்க ஏத்துக்கல. சனாதன தர்மம் இது எல்லாத்தையும் சொல்லுது. அந்த சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி உதயநிதி சொன்னாரு. எதை வச்சு சொன்னாரு? மனிதர்கள் பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கை ஒழிக்கப்பட வேண்டிய கொள்கை. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்தோடனே என்ன சொல்லுச்சு? இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்த பின்னால் இதற்கு முன்னால் இந்த நாட்டில் எந்த பகுதியில் எந்த சட்டங்கள் இருந்தாலும் அவைகள் நீக்கப்பட்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சட்டம் வந்து மனிதர்கள் எல்லாம் சமம்னு சொல்லுது. அப்படின்னா சனாதனம் வந்து ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். அதான் உண்மை. அது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அது மேல ஒரு தடை உத்தரவு வந்துச்சுன்னா கூட அது நியாயமானதாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இவங்க அதையே பிடிச்சி இழுத்து வச்சு திரும்ப திரும்ப சனாதனம் தான் சரி, சனாதனம் சரி, திருவள்ளுவர் சொல்லியாச்சு, வள்ளலாறு சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஈவேரா பெரியார் ஒருத்தரை தான் விட்டு வச்சிருக்காங்க. அவரையும் கேட்டாலும் கூப்பிட்டுருவாங்க, அவரும் அவதாரம்னு சொன்னாலும் சொல்லு. சட்டப்படி எந்த தவறும் கிடையாது, காவி உடை அணிவிக்கிறதுல என்ன குற்றம் இருக்கு, நீங்க சட்டப்படி தவறுன்னு நீங்க சொல்றீங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது ஆளுநர் மேல, ஏன் நீங்க எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அது எங்களுக்கு வேற வேலை இல்லை. இவர் சட்டம் தெரியாம கவர்னர் பதவியுடைய மாண்பு தெரியாம உட்காந்துருக்காரு. எங்களுக்கு இதுதான் வேலையா? வெளியில தான் சொல்லுவோம். சட்டப்படி நடவடிக்கை வேண்டிய இந்திய அரசு, அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க. நாங்க சொன்னா தான் நடவடிக்கை எடுப்பாங்களா இந்திய அரசு? அப்ப நாங்க சொல்லாம நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அப்ப இந்திய அரசு தூங்குதா? ஹிண்டல்பர்க்னு ஒரு அமைப்பு வந்து அதானி இதை பற்றி நிறைய சொன்னாங்க. அதுல ஒரு கேள்வி வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியா இருந்து 20,000 கோடி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அதுக்கு இந்த அரசு ஒண்ணுமே செய்யலை. இதே ஹிண்டல்பர்க் அமெரிக்காவில் சில தமிழர்கள் 4 பேரோ 3 பேரோ சேர்ந்து நம்ம தமிழர்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. பான்சி ஸ்கீம் ஒன்று போட்டு பல 1000 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இதே ஹிண்டல்பர்க் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து பாருங்க ஆயில் ஃபீல்டு இருக்குன்னு ஒரு இடத்த காமிச்சாங்க போட்டோவை. நாங்கள் பார்த்தபோது அது வந்து ஆயில் ஃபீல்டு கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அது கனடாவில் உள்ள ஒரு சாதாரண கிராமம் அப்படிலாம் அரசுக்கு அனுப்பணும்னா அந்த அரசு என்ன பண்ணுச்சு? அந்த நண்பன்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட இது அசல் சத்தனே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அமெரிக்க அரசு. ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணுறது மூலம் யார் யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது பணம் கிடைக்கும்ல, அதுதான் ஐடியா. ஆனால் இந்த இந்திய அரசில் அப்படி இல்லையே. அதானியை பற்றி யாராவது பேசுனா உடனே ஸ்டேட்டுங்கிறது வந்து என்னது? ஸ்டேட்டுங்கிறது வந்து கவர்மெண்ட்னு சொல்கிறோம்ல, அது மட்டும் கிடையாது. கவர்மெண்ட்டுங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் சைடு, லெஜிஸ்லேச்சருங்கிறது சட்டம் இயற்ற சைடு,
நீதிமன்றம்ங்கிறது நீதி வழங்குறது. இந்த 3 சேர்ந்தது தான் ஸ்டேட். The state comprises of the legislature, the executive and the judiciary. இதில் நான் ஒரு வேடிக்கையை பார்க்குறேன். அதானி பற்றி யாராவது பேசினா இந்த 3 சேர்ந்து முதல்ல பேசணும்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்களே. எம்பி பதவியை காலி பண்ணிடுறாங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதி வாங்க வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றமும் வந்து ஒத்துக்கிறாங்க இது சரியான முறையில் விசாரணை நடத்தப்படுது. அப்போ அந்த விசாரணையே காலி பண்ண வேண்டியது. அதை விட்டுட்டு மறுபடியும் விசாரி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் பல பேருக்கு தெரியும் அந்த தியாகராஜ பாதரும் என்எஸ் கிருஷ்ணன் மேலேயும் லட்சுமிகாந்தன் ஒருத்தர் கொலை பண்ணதான் ஒரு கேஸ் வந்தது. இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த கேஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில். வந்து தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிவி கவுன்சிலுக்கு அப்ளை பண்ண. அந்நேரம் பிரிவி கவுன்சில்னு ஒன்று இருந்தது. ஸோ நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மேலே பிரிட்டிஷ் லார்ட்ஸ் சபையிலேருந்து அவங்கெல்லாம் வந்து அதில் மெம்பர் பிரிவி கவுன்சில் இருப்பாங்க. அந்த பிரிவி கவுன்சில் வந்து இவங்களுக்கு விடுதலை கொடுக்கல. பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பிரிவி கவுன்சில் இவங்களுக்கு விடுதலை கொடுத்ததுன்னு. அவங்க சொன்னது என்னன்னா இது சரியான முறையில் இது வந்து விசாரிக்கப்படவில்லைன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு மறுபடியும் அனுப்பி வச்சாங்க. அந்நேரம் இந்த எத்திராஜ் காலேஜ் ஃபவுண்டர் லாயர் அட்வொகேட் எத்திராஜ் இருந்தார். அவர் வந்து சொன்னார் நான் இந்த கேஸை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நடத்தினார். அதுக்கு அவர் ஃபீஸ் வாங்கலை. அந்த காலத்து ராஜபாதருக்கு பாம்பேலேருந்து ஒரு லாயரை கூப்பிட்டு வந்தார். ஒரு நாளைக்கு 50,000 ரூபா கேட்டார். எப்போ 1 கிராம் தங்கம் 1 ரூபாயா இருந்த போது ஒரு நாளைக்கு 50,000 ரூபா கேட்டார். அப்படிலாம் கொடுத்தா பாகவதர் நொடிச்சு போயிட்டார். அப்போ பிரிவி கவுன்சில் வந்து இதே மாதிரி தான் திருப்பி அனுப்பினாங்க. திருப்பி எத்திராஜ் வந்து தன்னுடைய வாத திறமையினால திட்டவட்டமாக நிரூபித்தார். அவருக்கு எத்தனையோ விருதுகள் இருந்தாங்க லட்சுமிகாந்தனுக்கு. சினிமா துறையிலேயே அவர் எத்தனையோ பேர் பற்றி எழுதியிருக்காரு. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கான்ஸ்பைர் பண்ணி கொலை பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு தன்னுடைய வாத திறமையினால அவங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ராகுல் காந்தி கேஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் கேஸை வந்து கீழே அனுப்பி விட்டாங்க. நீங்க வந்து விசாரிச்சுக்கோங்கன்னு அனுப்பி விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இதில் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கலாம். நான் என்ன பார்க்குறேன், இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து அதானியை பத்தி யாராவது ஏதாவது பேசுனா அவங்களுக்கு பெருத்த இடைஞ்சல் இருக்குங்கிறது ஏறக்குறைய. மொஹுவா மைத்ராவுக்கு என்னாச்சு? மொஹுவா மைத்ரா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இதை வந்து என் பிஏட்டு வந்து நான் வந்து பாஸ்வேர்டை கொடுத்துருந்தேங்கிறது ஒரு குற்றமா சொல்றீங்களே, நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல என் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணது என் பிஏ அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கல்ல. எத்தனை எம்பியுடைய பாஸ்வேர்டை எம்பிஏ யூஸ் பண்றாங்கன்னு விசாரிங்க. இது தப்புன்னா அது எல்லாமே தப்பா தானே ஆகும். அதை பத்தி விசாரிக்கவே இல்லை. இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது வந்து தான் இதை விசாரிச்சு இவங்க அன்எத்திக்கலா பிஹேவ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இதுல வேடிக்கை என்ன எத்திக்ஸ்ன்னு இன்னும் அந்த கமிட்டி டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி இது அன்எத்திக்கல்னு சொல்லுவீங்க? ஆனா என்ன ஆகுது, பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து அதை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு அவங்கள பதவி விலக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து திரும்ப 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 இவருக்கு காவி உடை போடு, வள்ளலார் வந்து அவர் தான் சனாதனத்துடைய இதுன்னு சொல்லு இப்படி மாறி 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 சொல்லிக்கிட்டே இருந்தா பார்ட் இப்ப வள்ளலாரை எந்த பகுதியை பிரிச்சு பார்த்தாலும் அவர் சனாதனவாதின்னு சொல்ல முடியாது. வள்ளுவரை எந்த பகுதியை பிரிச்சு பார்த்தாலும் அவர் சனாதனவாதின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றாங்க, மலர்மிசை ஏகனன்னு சொன்னாரு, லட்சுமியை பத்தி சொன்னாரு, அதனால அவர் சனாதனவாதி. ஏங்க லட்சுமி பத்தி சொன்னா அவர் வைஷ்ணவிட்னு சொல்லுங்க. அவர் வந்து இவருக்கு சிவபெருமானை பத்தி ஏதாவது குறிப்பு கொடுத்தாருன்னா அவரை சைவைட்னு சொல்லுங்க. சனாதனம்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து மக்களை குழப்புறது. இந்து மதம்ங்கிறதா சனாதனம்னு சொல்றது. இந்து மதம்ங்கிறது என்னது? பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரே குழப்பம். எத்தனை மதம் சைவம், வைஷ்ணவம், சாக்கியம், ஜைனம், இது சனாதனம், நாசியம் எத்தனை இருக்கு இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொராஸ்ட்ரியன், முஸ்லீம், கிறிஸ்டியன் இது இல்லாத வேற எல்லாருமே ஹிந்துன்னு சொல்லி ஒரு ஜீவோ போட்டாங்க. அரசு ஆணையின்படி உருவாக்கப்பட்டது இந்து மதம். இந்து மதத்துல வந்து சனாதனம் வந்து ஒரு காம்பனன்ட், ஒரு பகுதி, சைவம் ஒரு பகுதி, வைஷ்ணவம் ஒரு பகுதி, எல்லாம் சேர்ந்து இந்து மதம்னு வச்சாங்க. இன்னைக்கு இவங்க என்ன கதை விடுறாங்க, பல 100,000 ஆண்டுகளாக இருந்து வந்த சனாதனம் தான் இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது புதுக்கரடி விடுறாங்க. அது மூலம் என்ன சொல்ல வர்றாங்க, சைவம் கிடையாது, வைஷ்ணவம் கிடையாது, எதுவும் கிடையாது இப்படிலாம் பேசுனாங்களே. இந்த ராமர் கோயில்ல வந்து என்னாச்சு, சங்கராச்சாரியார் அப்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ராமர் கோவில் கமிட்டியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, நீ ஒரு சைவைட்டு, இது வைஷ்ணவ கோவில், நீ எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசுற அப்படிங்கிறாரு. இவங்க இந்துத்துவம் எங்க போச்சு, உடஞ்சி சுக்கு 100 உடஞ்சி போச்சு இல்ல. சங்கராச்சாரியார் 4 பேர் சொன்னது சரியான பேச 4 பேருமே சொல்லிட்டாங்க. 2 பேரும் நாங்க போக மாட்டோம், நாங்க மீதி 2 பேர் போவோம் போகலைங்கிற பத்தி எதுவும் பேசல. ஆனா 4 பேருமே என்ன சொன்னாங்க, இது நீங்க ஆகம சாஸ்திரப்படி கோயில் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த திருவிழா நீங்க நடத்தக்கூடாது. அதுல ஒருத்தர் சொன்னது வந்து ரொம்ப தப்பு. அது எனக்கு திரு மோடி அவருடைய எக்கனாமிக் பாலிசி அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் திரு மோடியை பத்தி அவர் எப்படி தொட முடியும், அவர் வந்து ஒரு சூத்திரங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் பேசுறது அது அது எதை காட்டுது, அவங்களுடைய மார்ச்சரியத்தை தான் காட்டுது. அது இது எல்லாமே வந்து அடிப்படை என்னன்னா இவங்க பொழப்பு பறிபோகுது. சங்கராச்சாரியெல்லாம் கூப்பிடல, முறையா கூப்பிட்டு விழா நடத்தலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு இடமில்லாம போகுதுன்னு அவங்க பொழப்பு பறிபோகுது. நான் பலதும் சொல்லியிருக்கேன்.
அது கோயிலாகட்டும், அது அரசியல் ஆகட்டும், அரசியல் கட்சி ஆகட்டும், நிர்வாகம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான். அதனாலதான் வள்ளுவர் சொன்னது என்ன சொல்றாங்க, அருளிலார்க்கு எவ்வுலகம் இல்லைன்னு சொன்னான்னு திரும்ப திரும்ப சொல்றாங்களே. முதல்ல என்ன சொன்னாரு, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அதுதான் முதல்ல சொன்னாரு. கோயில்ல வந்து அர்ச்சகரா இருக்கவங்க பல பேர் என்ன சொல்றாங்க, இவ்வளவு ஏழையா இருக்காங்க, இவங்களை இதுல இருந்து விரட்டி விட்டா எங்க போவாங்கன்னு கேட்கறாங்களே. அவ்வளவு ஏழையா இருக்கவங்க எப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடுறாங்க? எதனால போடுறாங்க? போடக்கூடிய வல்லமை எதனால வந்தது? ஏன்னா கோயில்ல உள்ள அந்த பொறுப்பு இருக்கு, இட்ஸ் அ கிரேட் எக்கனாமிக் பவர். அதை மறந்துடக்கூடாது நம்ம. அதே மாதிரி அதனால மறுபடியும் வந்து இங்க என்ன கொண்டு வர பாக்குறாங்க, பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு உண்டுங்கிறத ஏத்துக்கோங்க, உங்க பெரியவங்கலாம் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல வர்றாங்க. ஆனா தமிழ்நாடும் கேரளமும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால இங்கே இது வந்து செல்லுபடியாகவும் இருக்கு. ஆனால் மறுபடியும் சொல்றேன், ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை மாற்றி புதுப்படத்தை மாற்றுவது என்பது மிக துரதிருஷ்டவசமானது. அவர் வைக்கின்ற பதவிக்கு அது அழகில்லை. இதே ஆளுநர் இது மட்டுமே சொன்னாரு, கல்வியை பத்தி சொன்னேன், தமிழகம்ங்கிறத சரியானதுன்னு சொல்லி ஒரு கரடி விட்டாரு. தொல்காப்பியத்துல தமிழ் ஒரு நல்லுலகுன்னு இருக்கு. பல இடங்கள்ல வந்து தமிழ்நாடுங்கிற பேரு இலக்கியங்கள்ல இருக்கு. இவங்க போற்றி பாதுகாக்கிறாங்கல்ல பாரதியார் நல்ல வேளையா இன்னைக்கு எல்லாருக்கும் ஏற்றவர் ஆயிட்டாரு. முதல்வர் வந்து அவர் பேர்ல விழா நடத்துன்னு சொல்லிட்டாரு. இவரு பாரதியார்னு சொல்லி தர்பார் காலுக்கு பேர் வச்சுட்டாராம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாரதியார் என்ன சொன்னாரு, செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. தமிழ்நாடுன்னு தானே சொன்னாரு. இவங்க எப்படி தமிழகன்னு புதுக்கரடி விட்டாரு. தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம தமிழகம் சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. நானும் நீங்களும் தமிழகம் சொல்றதுல பேச்சு வாக்குல சொல்றது தப்பு இல்லை. ஆனா இந்த ஸ்டேட்டுக்கு சரியான பேர் என்னன்னு கேட்டா தமிழ்நாடு தான் அபிஷியல் நேம். சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இந்திய அரசு வந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இவர் யார் தமிழகம்னு பேர் வைக்கிறதுக்கு? சரி, நான் வந்து என்னுடைய மாநிலத்தை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லுவேன், தமிழகம்னு சொல்லுவேன், தமிழுக்கு ஒரு நல்லுலகம்னு சொல்லுவேன், எல்லாமே சொல்லுவேன். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் மாநிலத்திற்கு அதிகார பெயர் என்ன, அதிகாரப்பூர்வமான பெயர், அங்கே சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பெயர் என்ன, தமிழ்நாடு தானே. அது அங்க கவர்னரா உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடுங்கிறதோட தமிழகம் தான் பொருந்தும் சொல்லி இவருக்கு எந்த அளவுக்கு தமிழ் தெரியும்னு நிச்சயமா சொல்றேன். இவருக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. இவருடைய ஸ்பீச் ரைட்டர்ஸ் இவர் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது சைவ அடையாளங்களா இருக்கு சார். அதுல வைணவ பிரச்சனை, வைணவர்கள் அதை எதிர்த்து எதுவும் குரல் கொடுத்த மாதிரியும் தெரியல திருவள்ளுவரோட உருவத்துல. ஒருவேளை தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி சைவர்கள் அப்படிங்கறதுனாலயா? இல்ல, அதாவது சைவர்கள் வந்து இது சைவ அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சைவ மதத்துக்கு வந்து ஒரு இழுக்கு தேடித்தராங்க. ஏன்னா சைவ மதமும் சனாதனமும் ஒண்ணு கிடையாது, ரெண்டு வேற வேற. இவர் எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் சொல்றது என்ன சொல்றாரு, சனாதனத்தின் குரு. அப்படி அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வள்ளுவர் வந்து சனாதன தத்துவத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இப்ப இதே கேள்வி ஆளுநர் எங்கேயாவது சொல்லட்டுமே, சனாதனம் வந்து எல்லாரும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் தான் சனாதனம் சொல்லுதுன்னு சொல்லட்டுமே. RSS உடைய சித்தாந்தம் வந்து இந்த நாட்டை வந்து பிராமணர்கள் தான் ஆளணும்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க நீங்க, அது உண்மை இல்லை, போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லுங்கள்ல. இந்த நாட்டை ஆள்றதுக்கு வந்து இவங்க மட்டும்தான் வரணும், ஒரு குறிப்பிட்ட குழுமம் மட்டும்தான் வரணும், அப்புறம் ஜனநாயகம் எங்க இருக்கு? இதெல்லாம் தான் பிரச்சனை. கடந்த ஒரு வாரமா அண்ணாமலை வந்து தொடர்ந்து பேசுபொருளா இருந்திருக்காரு. துக்ளக் விழால கலந்துக்கிட்டாரு, அங்கேயும் பேசினாரு. அந்த வெளிச்சத்தை தன் பக்கம் திருப்புறதுக்காக RN ரவி இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காருங்கிற ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்குது சொல்றாங்க. ஆனா ஆளுநருக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை கிடையாது. பிஜேபிக்குள்ள யாரு ரொம்ப அதிகமா திமுகவை எடுத்து எதிர்பிரச்சாரம் பண்றாங்கிறத போட்டி இருக்கலாம். கவர்னர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி செய்கிறார், இவர் தன்னுடைய அரசியல் பதவியை பயன்படுத்தி செய்கிறாரு அப்படி சொல்லியிருக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி ஒரு போட்டி இருக்கிறதா பரவலாக சொல்லப்படுது. அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதோட ஜாஸ்தியா இவர் ஒன்று சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்கும் பிஜேபிக்கு தான் வெளிச்சம், எனக்கு தெரியாது. உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் அகிலன், வணக்கம்.